கேட்போரே வந்து ஒரு ஒரு நிமிஷம் இதை கற்பனை பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க வழக்கம் போல தூங்கி எந்திரிக்கிறீங்க, ஜன்னல் வழியா வெளியே பார்க்குறீங்க. ஆனா வானம் வந்து நீல நிறமா இல்ல, ஒரு 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 உயிரற்ற மூச்சு திணற வைக்கிற சாம்பல் நிறத்துல இருக்கு. கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, உங்க அறையில இருக்கிற நிழல்கள்லாம் ஒளியை விட்டு விலகி விழாம ஒளியை நோக்கியே விழுது. கடிகாரத்தோட முட்கள் பின்னோக்கி நகருது. உங்களுக்கு புரியாத ஒரு பெரிய பேரச்சம் உங்களை சூழ்ந்துக்குது. இது ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே கிள்ளி பாக்குறீங்க. ஆனா அது கனவா இருக்காது, அதானே? அதேதான், அது கனவு இல்ல, அதுதான் நிஜம் அப்படின்னு தெரிஞ்சா, இத்தனை காலமா நீங்க பார்த்து பழகின இந்த அழகான உலகம் தான் ஒரு போலித்திரை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தா, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா அந்த ஒரு நொடிய மனித மூளையால தாங்கவே முடியாது. அந்த கற்பனையே ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்குது இல்லையா? நிச்சயமா. அந்த பதற்றத்தை, அந்த இருண்ட உண்மையை நோக்கி தான் இன்னைக்கு நாம ஆழ்ந்த தேடல் பயணிக்க போகுது. தாமஸ் லிகோட்டி எழுதிய கிரிம்ஸ்கிரைப் ஹிஸ் லைவ்ஸ் அண்ட் ஒர்க்ஸ், அதாவது இந்த புத்தகத்தோட குறிப்புகளை வச்சுக்கிட்டு யதார்த்தம் அப்படிங்கிற இந்த மெல்லிய திரைக்கு பின்னாடி இருக்கிற கற்பனை செய்ய முடியாத பேரச்சத்தை நாம அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. இப்போ நீங்க தினமும் காலையில எழுந்து காஃபி குடிச்சிட்டு உங்க வேலைக்கு போறீங்க இல்லையா? எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விதிகளின்படி நடக்குதுன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா லிகோட்டி என்ன சொல்றாருன்னா, உங்க அன்றாட வாழ்க்கை, உங்க நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு பெரிய இருண்ட நரகத்தை மறைக்க பயன்படுத்தப்படுற ஒரு தற்காலிக மூடி மட்டுமே அப்படின்னு சொல்றாரு. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த கிரிம்ஸ்கிரைப் அப்படிங்கிற பாத்திரத்தை தான். இந்த கதைகளை நமக்கு விவரிக்கிறவரு தன்னோட உண்மையான பேரை எங்குமே வெளியே சொல்லல. ஆமா, அவரு நிறைய வாழ்க்கைய வாழ்ந்ததா சொல்றாரு. சரியா? சரியா சொன்னீங்க. பல பேர்கள்ல வெவ்வேறு காலங்கள்ல வாழ்ந்ததா அவர் சொன்னாலும், அவர் எப்பவுமே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அது மனித குலம் முழுமைக்கும் அடிமனசுல உறைஞ்சிருக்கிற ஒரு பொதுவான பயம். அதாவது இது ஏதோ ஒரு தனிநபரோட குரல் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இத ஒட்டுமொத்த மனித மனத்தோட ஆழத்துல புதைஞ்சு கிடக்கிற இருளின் அல்லது அந்த பேரச்சத்தோட நேரடி வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். நாம நம்புற இந்த யதார்த்தம் ஒரு மாயன்னு சொல்றீங்க. அது உடையும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறத கிளாஸ் கிளிங்மேன் விவரிக்கிற மியூலன்பர்க் நகரோட கதை ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த மியூலன்பர்க் நகர சம்பவம் ரொம்பவே பயங்கரமானது. அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு? வானம் திடீர்னு சாம்பல் நிறமா மாறிடுச்சு. எல்லாமே ஒரு முடிவற்ற இருளுக்குள்ள, ஒரு வெற்றிடத்துக்குள்ள மூழ்கின மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, அந்த நிகழ்வு நம்ம யதார்த்தம் எந்த அளவுக்கு ஒரு மெலிதான காகித சுவர் அப்படிங்கறத நிரூபிக்குது. அங்கு வெறும் வானம் மட்டும் மாறல, பௌதீக விதிகள், அதாவது லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் எல்லாமே சிதைஞ்சு போயிடுச்சு. ஒரு நிமிஷம், பௌதீக விதிகளே மாறிடுச்சா? ஆமா, நிழல்கள் தடம் புரண்டுச்சு, கடிகாரங்கள் நேரத்தை முரணா காட்டுச்சு. அங்கிருந்த தேவாலயத்தோட சிற்பங்கள் விசித்திரமான பயங்கரமான வடிவங்களா மாறுச்சு. அந்த பெரிய இருட்டுல மக்களோட அடையாளங்களும் நினைவுகளும் அவங்க அதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தமும் முற்றிலுமா சிதைஞ்சு உருமாறுச்சு. ஓஹோ, இதை கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம யதார்த்தம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மென்மையான சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கு. நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த சாஃப்ட்வேர் செயலிழந்து போயிடுது. ரொம்ப அழகான ஒப்பீடு இது. அந்த கிராஷ் ஆகும்போது பின்னாடி இருக்கிற அந்த இருண்ட கோடிங் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த பயங்கரமான இருள்ல இருந்து மீண்ட பிறகு மியூலன்பர்க் மக்கள் அந்த சம்பவத்தை ஏன் முற்றிலுமா மறந்துட்டாங்க? காலையில சூரியன் உதிச்சதும் எதுவுமே நடக்காதது போல அவங்க திரும்பவும் தங்கள் வழக்கமான வேலைகளை பார்க்க தொடங்கிட்டாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இது ஒரு வகையான கோழைத்தனம் இல்லையா? அந்த இருள் தான் உண்மை அப்படின்னா அதை அவங்க எதிர்கொண்டிருக்கணுமே. இல்லல்ல, அது கோழைத்தனம் கிடையாது. அது மனித மூளையோட ஒரு தற்காப்பு முறை, அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம். அந்த முழுமையான பேரச்சத்தை மனிதர்களால அப்படியே தாங்கிக்க முடியாது. ஓ, மூளை தன்னைத்தானே பாதுகாத்துக்குதா? கண்டிப்பா. கற்பனை பண்ணி பாருங்க, உங்க வாழ்வோட அடிப்படை நீதிகள் எல்லாமே போய் பிரபஞ்சமே ஒரு அர்த்தமற்ற இருள் அப்படிங்கிற உண்மையை நீங்க முழுமையா உணர்ந்தா உங்க மூளை அதை தாங்குமா? அது முழுமையான பைத்தியக்காரத்தனத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். புரியுது. அதனாலதான் அவங்க அதை மறந்துட்டாங்களா? ஆமா, அதனாலதான் அவங்க அந்த நினைவுகளை மரணத்தோட இருளிலேயே விட்டுட்டு திரும்பவும் சாதாரண மாயைக்குள்ள தஞ்சம் புகுந்துட்டாங்க. கிளிங்மேன் சொல்ற மாதிரி தங்கள மூளைச்சிதைவிலிருந்து காப்பாத்திக்க அந்த பயங்கரமான நினைவுகளை அந்த கருப்பு வெற்றிடத்திலே விட்டுட்டு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. நம்ம எல்லாருமே அன்றாடம் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியென்றால் நாம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பொய்யுலகத்துல ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு மாயைக்குள்ள வாழவே விரும்புறோம்னு சொல்றீங்க. ஆனா இந்த மாயையை தாண்டி அந்த இருங்க உண்மையை சில தனிநபர்கள் வலிந்து தேடி போறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. எல்லாரும் தப்பிக்க நினைக்கும்போது இவங்க ஏன் அந்த இருள தேடி போறாங்க? அதான் எனக்கும் அதே கேள்விதான். ஏன் அப்படி பண்றாங்க? அது மனிதனோட உள்ளார்ந்த ஒரு விசித்திரமான தன்மை. அத தி ஸ்பெக்டாக்கிள்ஸ் இன் த டிராயர் கதையில வர ப்ளூம்ஃப் அப்படிங்கிற பாத்திரத்தின் மூலமா லிக்கோடி அருமையா விளக்குறாரு. ப்ளூம்ஃப் ஒரு ரகசியமான கண்ணாடிய கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மாய கண்ணாடி மாதிரி ஏதாவதா? ஆமா. அந்த கண்ணாடிய போட்டுக்கிட்டு அவர் உலகத்தை பார்க்கும்போது யதார்த்தத்தோட திரை விலகுது. அவர் ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த கண்ணாடி வழியா பார்க்கறாரு. அந்த ஒரு சுரு ரத்தத் துளிக்குள்ள பிரபஞ்சத்தோட நுண்ணிய பயங்கரமான ரகசியங்களை அவர் பார்க்கறாரு. நிஜமாவா? ஒரு சொட்டு ரத்தத்துல இவ்ளோ பெரிய பயங்கரமா அப்படின்னு அவர் திகைக்கிறார் இல்லையா? அந்த மூளைக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை தாங்க முடியாம முடிவில் எண்ணற்ற கண்ணாடிகள் மூலமா தன்னைத்தானே சித்திரவதை செஞ்சுக்கிறார். அதேதான். இதே போலத்தான் நாடோனில் கனவு காணுதல் கதையில வர்ற ஜாக் குவின் அப்படிங்கிறவனும் செய்றான். ஓ, அவனும் இதே மாதிரி உண்மையை தேடி போறானா? ஆமா, அவன் மாயங்களை தேடுற ஒரு விசித்திரமான ரகசிய குழுவுல சேர்றான். அவங்க போதைப் பொருட்களையும் ரகசிய சடங்குகளையும் பயன்படுத்தி யதார்த்தத்தை பயங்கரமான வடிவங்களா மாத்துறதே தங்கள் லட்சியமா வச்சிருக்காங்க. பிசாசுகளால் சூழப்பட்ட ஒரு நரகத்துல தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. ஆனா நான் திரும்பவும் கேக்குறேன், அறியாமையே வரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த இருண்ட உண்மைகள் தெரிஞ்சா பைத்தியக்காரத்தனம் தான் மிஞ்சும், சித்திரவதை தான் கிடைக்கும்னு தெரிஞ்சும் ப்ளோம் அல்லது குயின் போன்றவங்க ஏன் இதை வலிந்து தேடி போறாங்க? இது ரொம்ப ஆழமான உளவியல் விஷயம். தங்களுக்கு தெரியாத ஒன்னை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தற்பரமையா? அல்லது இது மனிதர்களோட உள்ளார்ந்த அழிவு மனப்பான்மையா? ஒரு அருவருப்பான அல்லது பயங்கரமான விஷயத்தை பார்த்தா நாம கண்களை மூடிக்குவோம். ஆனா இவங்க ஏன் விரித்தனமா அதை பாக்குறாங்க? இந்த இடத்துல ஒரு ஆழமான உளவியல் உண்மை இருக்கு. ரகசியங்களை அறியிற ஆர்வம் மனிதனோட இயல்பு. ஒரு ரகசியம் மூடி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அது என்னன்னு தேடுற அந்த பயணம் ஒரு போதை மாதிரி. அந்த போதை தான் அவங்களை இழுக்குதா? ஆமா. ஆனா அந்த ரகசியங்கள் தெரிஞ்ச பிறகு அதோட மதிப்பு குறைஞ்சிடுது. அதனால அவங்க திருப்தி அடையாம மேலும் மேலும் ஆழமான பேரச்சத்தை நோக்கி உந்தப்படுறாங்க. அந்த இருண்ட உண்மை அவங்களுக்கு ஒரு விசித்திரமான இருண்ட இன்பத்தை கொடுக்குது. அதாவது ஒரு விதமான டார்க் பிளஷர் அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. மூளையோட பாதுகாப்பு வளையத்தை உடைச்சு உண்மையான பிரபஞ்ச இருள பாக்குறது ஒரு விதமான உச்சக்கட்ட விடுதலையா அவங்களுக்கு தோணுது. அதனால்தான் ப்ளோம்பால் அந்த கண்ணாடிய கழட்ட முடியல, ஜாக்வீனால அந்த நரகத்திலிருந்து தப்பிக்க முடியல. சரி, தனிநபர்கள் இப்படி தங்கள் மூளையோட திரையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியமாகறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா ஒட்டுமொத்த சமூகமா நாம என்ன பண்றோம்? சமூகம் எப்படி இந்த இருண்ட உண்மையிலிருந்து தப்பிக்குது? அதுக்கு ஒரு பெரிய கூட்டு கொண்டாட்டத்தை சமூகம் உருவாக்குது. இத நினைக்கும்போதுதான் மெரோக்கா அப்படிங்கிற பனிமூடிய நகரத்தோட விசித்திரமான குளிர்கால திருவிழா ஞாபகத்துக்கு வருது. கேட்போரே, இந்த ஊரோட திருவிழாவை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நகரம் முழுக்க பச்சை நிற விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லையா? ஆமா, எல்லாரும் கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு தெருக்கள்ல மகிழ்ச்சியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி அந்த நகரத்தோட சேரிகள்ல வாழ்ற மக்களால இன்னொரு இருண்ட ரகசிய திருவிழா பாதாளத்துல நடத்தப்படுது. ஆமா, த லாஸ்ட் ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்லெக்வின் அப்படிங்கிற கதையில வர மிக முக்கியமான முரண்பாடு இதுதான். ஒரு பக்கம் பச்சை விளக்குகள் கொண்டாட்டம், மறுபக்கம் பாதாளத்துல டாக்டர் ரேமன் தாஸ் அப்படிங்கிற மனுஷனோட தலைமையில நடக்கிற ஒரு இருண்ட வழிபாட்டுக்குழு. அந்த பாதாளத்துல அவங்க எதை வழிபடுறாங்க? அவங்க உலகை உருவாக்கியதா நம்பப்படுற கான்குவேரர் வார்ம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரும் புழுவை வழிபடுறாங்க. அந்த வழிபாட்டுல மனிதர்கள் சதையற்ற புழுக்களா உருமாறுறாங்க. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இது ஏன் நடக்குது? மனிதர்கள் ஏன் புழுக்களா மாறணும்? இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இங்குதான் தாமஸ் லிகோட்டியோட தத்துவமான ஆன்டிநேட்டலிசம், அதாவது இருத்தலியல் அவநம்பிக்கை வெளிப்படுது. அந்த பாதாள மக்கள் மனித குலத்தோட பிறப்பையே, மனிதனுக்கு இருக்கிற சுய உணர்வையே ஒரு சாபமா பாக்குறாங்க. அப்போ மனிதனா இருக்கிறதே ஒரு குத்தமா? அவங்க பார்வையில ஆமா, மனிதர்கள் நிமிர்ந்து நடக்கிறதும் சிந்திக்கிறதும் ஒரு பரிணாம வளர்ச்சி கிடையாது, அது ஒரு பரிணாம சீரழிவு, ஒரு நோய் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால திரும்பவும் அந்த ஆதி புழு வடிவத்துக்கு போறதுதான் மனித இருப்புக்கு கிடைக்கிற உண்மையான அமைதி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓஹோ, அந்த குளிர்கால ராணியோட பலியும் இதுக்காக தானா? ஆமா, அந்த குளிர்கால ராணியின் பலி மற்றும் உருமாற்றங்கள் இயற்கையோட செழிப்புக்கும் மனித இருப்புக்கும் எதிரான ஒரு இருண்ட சடங்கு.
அதாவது மனிதனா இருக்கிறதே ஒரு தவறு அப்படின்னு சொல்றாங்களா? கொஞ்சம் பொறுங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாழடைந்த, அழுகிய பிணங்கள் நிறைஞ்ச இடுகாட்டு மேல ஒரு வீட்ட கட்டிட்டு, அந்த பிணவாடைய மறைக்கிறதுக்காகவும், அந்த இருள போக்குறதுக்காகவும் வீட்ட சுத்தி வண்ணமயமான கிறிஸ்மஸ் அல்லது தீபாவளி விளக்குகளை எரிய விடுற மாரி இருக்கு? ரொம்ப மிக சரியான ஒப்பீடு. இல்லையா? அந்த மிரோக்கா நகரோட மகிழ்ச்சியான திருவிழா, மேல எரியிற அந்த பச்சை விளக்குகள் எல்லாமே பாதாளத்துல நடக்கிற அந்த புழு வழிபாட்டையும் மனித இருப்போட அர்த்தமற்ற தன்மையும் மறைக்க உருவாக்கப்பட்ட வெறும் முகமூடிதானே. கண்டிப்பா. மனித சமூகம் எப்பவுமே அப்படித்தான் இயங்குது. கலைகள், திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், கலாச்சாரம் அப்படின்னு எல்லாமே நமக்கு நாமே போட்டுக்கிற ஒரு திரைதான். மிரோக்கா மக்களோட அந்த பச்சை நிற விளக்குகள் பனிக்காலத்தோட இருள மறைக்க கிடையாது. பின்ன எதுக்கு? அவங்களுக்கு கீழ பாதாளத்துல நடந்துகிட்டு இருக்கிற அந்த யதார்த்தத்தோட பேரச்சத்தை மறைக்கதான். இதுல முரண் என்னன்னா, உண்மையா ஆராய போற டாக்டர் தாஸ் அந்த இருண்ட ரகசியத்தை முழுமையா அறிஞ்சுகிட்ட பிறகு அவரும் அந்த இருண்ட வழிபாட்டோட பிரதான குருவாவே மாறிடுறாரு. ஓ, உண்மையை தேடி போனவரே அதுல மாட்டிக்கிட்டாரா? ஆமா, உண்மைய அறிஞ்ச பின் யாரும் பழையபடி மனிதனா இருக்க முடியாது அப்படிங்கறது இது காட்டுது. சரி, பாதாளத்துல ஒரு ரகசிய சமூகம் இருக்கு, சில தனிநபர்கள் கண்ணாடிய போட்டுக்கிட்டு பைத்தியமாகறாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்கும் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு நாம நம்மள தேத்திக்கலாம். ஆனா லிகோட்டி நம்ம கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விடுறதில்லையே. ஆமா, அவர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு. இந்த பயங்கரம் ஏதோ ஒரு ரகசிய பாதாளத்துல மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துகளிலும் பரவியிருக்கு அப்படிங்கிற உச்சகட்ட கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. நெதஸ்கூரியல் அப்படிங்கிற உடைந்த சிலைய பத்தின பழைய கையெழுத்து பிரதி கதை எடுத்துப்போம். ஆமா, அது மிக முக்கியமான ஒரு கதை. நெதஸ்கூரியல் அப்படிங்கிறது தீமையின் உச்சமா திகழ்ற ஒரு உடைந்த சிலை. அது துண்டு துண்டா உடைக்கப்பட்டு உலகத்தோட பல தீவுகள்ல புதைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதோட தீமை அங்கேயே அடங்கிடல இல்லையா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா அதோட தீமை அந்த தீவுகள்ல மட்டும் இல்ல, அது வீடுகளோட அறைகள்ல, நட்சத்திரங்கள்ல, நமது இரத்தத்துல, எலும்புல என பிரபஞ்சத்தோட அணுக்கள்ல வியாபிச்சிருக்கு. அந்த கையெழுத்து பிரதிய வாசிக்கிற நபரால அந்த தீமை காகிதத்துல மட்டும் இல்ல, தான் இருக்கிற நிஜ உலகத்திலையும் தன்னோட அறையிலையுமே பரவுறத உணர முடியுது. கொஞ்சம் இருங்க, இங்க நீங்க அண்டப்பேரச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. அதை நாம கொஞ்சம் விளக்கணும். அண்டப்பேரச்சம் அப்படின்னா என்ன? நாம கட்டிலுக்கு அடியில பேய் இருக்குன்னு பயப்படுறோமே, அதுவா? இல்லல்ல, கட்டிலுக்கடியில இருக்கிற பேய பார்த்து பயப்படுறது சாதாரண பயம். அண்டப்பேரச்சம் அப்படிங்கிறது அது கிடையாது. பிரபஞ்சமே நமக்கு எதிரானது அல்லது நமது இருப்பு, நமது உணர்வுகள் குறித்து பிரபஞ்சத்துக்கு எந்த கவலையும் இல்ல அப்படிங்கிற அதீத உண்மையை உணரும்போது வர்ற பயம்தான் அண்டப்பேரச்சம். ஓ, நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு பொருட்டே இல்ல அப்படிங்கிற பயமா? ஆமாம். நெதஸ்கூரியல் கதை என்ன சொல்றதுன்னா, தீமை அப்படிங்கிறது வெளியில இருந்து நம்ம தாக்குற ஒண்ணு கிடையாது. நாம உருவாக்கப்பட்டிருக்கிற பொருட்கள்லயே, பிரபஞ்சத்தோட அடிப்படை துகள்கள்லயே அந்த தீமை கலந்திருக்கு. யதார்த்தம் அப்படிங்கிறது அந்த தீமைய மறைக்கிற ஒரு தற்காலிக மூடி மட்டுமே. இதை கேட்கும்போதே மிஸ்டர் மார்பிள் அப்படிங்கிற பாத்திரத்தோட கதையும் எனக்கு நினைவுக்கு வருது. மெதஸ்கூரியல் தீமை எப்படி ஒவ்வொரு துகளிலும் இருக்கோ, அதே போல இயற்கைக்குள்ளும் அது ஊடுருவி இருக்கிறத இந்த கதை காட்டுது. அந்த இலைகள் ரத்தம் கசியும் கதை தானே? ஆமா, ஒரு ஊர்ல இலையுதிர் காலத்துல மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் ரத்தம் கசியற மாதிரி மாறுது. இயற்கையோட அழகே ஒரு பயங்கரமா மாறுது. ஒரு விவசாய நிலத்துல இருக்கிற சோழக்குள்ளி பொம்மை வெறும் வைக்கோல் பொம்மையா இல்லாம இருந்த வேர்கள் நிறைஞ்ச ஒரு அரக்கனா பூமியிலிருந்து முளைச்சு வருது. அது ரொம்பவே ஒரு திகிலான காட்சி. அந்த அரக்கன் வந்து மனிதர்களை பலி கேக்குது. முடிவில் மிஸ்டர் மார்பிள் தன்னைத்தானே அதுக்கு பலியிட்டுக் கொள்றாரு. அந்த அரக்கனோட தாகத்தை தணிக்க அவருடைய ரத்தம் தேவைப்படுது. ஆனா அந்த ரத்தம் பூமியில பட்ட உடனே அது ரத்தமா இல்லாம ஒரு இருண்ட சேரா பிரபஞ்சத்தோட அழுகிய பகுதியா மாறிடுது. மிஸ்டர் மார்பிள் கதை நாம இயற்கையை பற்றி வச்சிருக்கிற அத்தனை கற்பனைகளையும் உடைக்குது. இயற்கை அப்படிங்கிறது ஒரு அன்பான தாய் அப்படின்னு நம்ம நம்புறோம். இலையுதிர் காலம் அப்படிங்கிறது இயற்கையோட சுழற்சியில ஒரு அழகிய பகுதி அப்படின்னு கவிதைகள் எழுதுறோம். ஆனா லிக்கோட்டியோட பார்வையில அது வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, லிக்கோட்டியோட பார்வையில இயற்கை அப்படிங்கிறது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி, ஒரு பாரசைட். அந்த உதிர்ந்த இலைகள் எல்லாமே பிரபஞ்சத்தோட தீய ரகசியங்களை வெளிப்படுத்துற குறியீடுகள். பூமியோட அடியில உறங்குற அந்த இருண்ட சக்திக்கு, அந்த வெற்றிடத்துக்கு மனித பலி தேவை அப்படிங்கறத மிஸ்டர் மார்பிள் உணர்ந்து கொள்றாரு. அப்போ அந்த தீமை எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, எங்கோ ஒரு தீவுல புதைக்கப்பட்ட தீமை மட்டும் இல்ல, நமது வீட்டு தோட்டத்தோட மண்ணுலயும், ஏன் நாம சுவாசிக்கிற காற்றுலயும் அந்த இருள் பொழஞ்சிருக்கு அப்படிங்கறது இது நிரூபிக்குது. அதாவது நாம சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற நீர், நடக்கிற பூமி அப்படின்னு எல்லாவற்றிலுமே அந்த பேரச்சம் கலந்துருக்குன்னு சொல்றீங்க.
நாம இதனால் வரை ஒரு மிகச்சிறந்த மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தாமஸ் லிகோட்டியோட இந்த கிரிம்ஸ்கிரிப்ட் குறிப்புகளை பற்றி இவ்வளவு நேரம் பேசுனதுல எனக்கு ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. அது என்ன விஷயம்? நாம காண்ற இந்த உலகம், நாம நம்புற இந்த அறிவியல், நமது சந்தோஷங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய கருப்பு பள்ளத்தோட மேல ஒரு முடிவற்ற இருளின் மேல கட்டப்பட்ட ஒரு மெல்லிய காகிதப் பாலம் போலதான் இருக்கு. மிக சரி. அந்த காகித பாலம் எப்ப வேணாலும் கிழியலாம். நாம ஒவ்வொரு நாளும் அந்த பாலத்தின் மேலதான் நடுக்கத்தோட நடந்துகிட்டு இருக்கோம். அது கிழியும் போது மியூலன்பர்க் மக்களுக்கு நடந்தது போல பௌதிக விதிகள் சிதையலாம். அல்லது ப்ளோம் மற்றும் ஜாக் குயினுக்கு நடந்தது போல நாமும் அந்த இருளை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆமா, ஆனா அந்த இருளை எதிர்கொள்ள மனித மனம் தயாரா இல்ல. அதனாலதான் தற்காப்புக்காக நாம திரும்ப திரும்ப அந்த மாயக்குள்ளேயே ஓடி ஒளியறோம். நமது மூளை தானாகவே ஒரு திரையை உருவாக்கிக்குது. மெரோக்கா திருவிழாவோட பச்சை விளக்குகள் போல நாமும் நம்மள மறைச்சுக்கிறோமா? அதேதான், நாமும் நம்மை சுத்தி கற்பனையான வெளிச்சங்களை, தினசரி வேலைகளை, நம்பிக்கைகளை உருவாக்கிக்கிட்டு அந்த கருப்பு பள்ளத்தை மறக்க முயற்சி பண்றோம். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம அன்றாடம் பார்க்கிற இந்த முகம், நாம நேசிக்கிற மனிதர்கள், நாம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே ஒரு பெரிய மாயையா? நாம உண்மையை எதிர்கொள்ள பயந்து நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு பொய்யான கதையா இது? கேட்போரே, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. யோசிச்சு பாருங்க. நாம விழித்திருக்கிற இந்த வாழ்க்கை தான் ஒரு மாயையான கனவு அப்படின்னும், இரவு தூக்கத்துல நமக்கு வர்ற இருண்ட பயங்கரமான கனவுகள் தான் பிரபஞ்சத்தோட உண்மையான முகம் அப்படின்னு இருந்தா என்ன செய்யறது? அடுத்த முறை நீங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு கணம் உற்று நோக்குங்க. அந்த முகத்துக்கு பின்னாடி இருந்து உங்களை உற்று நோக்குவது யார் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அந்த முகம் உண்மையிலேயே உங்களது தானா, அல்லது பிரபஞ்சத்தை ஆள்ற அந்த முடிவற்ற இருளோட ஒரு சிறு துளியா? இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.